On behalf of Indian Youth Congress Outreach Department, today we have come to Nochikuppam Fisherman Hamlet. இங்க நிறைய மீனவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள், ஒரு 5000 families who are into fishermen are there. So there are a lot of problems which they are facing because of the government's irregularities and because the government is not facilitating them with what is necessary. So இன்னைக்கு இந்த இந்தியன் யூத் காங்கிரஸ் அவுட்ரீச் சார்பாக அவங்க பிரச்சனைகள் என்னன்றதை கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கும் to try to understand their needs and interact with them, we are here today. இப்போ நாங்கள் வந்து என்னன்னா, இப்போ மீனவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து என்ன உங்க இப்ப என்ன கோரிக்கை? உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வருதா? என் பேர் வந்து ரவி, ரவி. அங்க நொச்சிக்குப்பத்துல தான் மீன் பிடிக்கிறேன், இங்கதான் வாழ்றேன். எங்களுக்கு வந்து இப்போ நாங்க போட்டு எடுத்துட்டு போறோம். ஆனா அதே போட்ல வந்து திடீர்னு இன்ஜினி பழுதாகி போகுது. போட்டுக்கெல்லாம் வந்து கை போட்டுக்கு நடுவுல போய் இன்ஜினி பழுதாயிடுச்சுன்னா நாங்க யாரு போன் வந்து எடுத்துட்டு போவோம், அந்த டவர் கிடைக்காது. இந்த மாதிரி இன்ஜினி பழுதாகி போச்சு, இங்க இருக்கோம், எங்களை வந்து மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நாங்க பேசுவோம். வாக்கி டாக்கி ஒண்ணு வேற என்ன உங்களுக்கு? வேற என்ன, எங்களுக்கு இந்த மாதிரி போட்டு இன்ஜின் எல்லாம் லோன் கொடுக்கணும். லோன் கொடுக்குறாங்களா இல்லையா? இப்ப போட்டு வாங்கணும், அதெல்லாம் அவங்க கிட்ட பேசினா மாச கணக்கு வருஷ கணக்கு இழுக்கிறாங்க. வருஷ கணக்கு லோன் கொடுத்தா நீங்க இன்னும் நல்லா பிசினஸ் பண்ணலாம், இன்னும் நல்ல டெவலப் ஆகலாம். அது பண்றது நிறைய இம்ப்ரூவ் ஆகலாம், பெட்டரா இருக்கும். ஓகே. சோ லைஃப் ஜாக்கெட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப லைஃப் ஜாக்கெட் கொடுக்கறது இல்ல. இப்ப லோனு அப்புறமா வேற என்ன தேவைப்படுது?